கிறிஸ்துவனுடைய கிருபையும் அவருடைய சமாதானம் உங்களோட கூட இருப்பதாக. இன்றைக்கு ரெண்டு பேருடைய கேள்வி என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதை வச்சு நான் இன்றைக்கு ஒரு போட்ட ஹெடிங், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பாவம் சாபம் ஆளுகை செய்யுமா என்ற கேள்வி. ஸோ இதற்கு பதில் எஸ், ஆஃப்கோர்ஸ் ஆளுகை செய்யும். எப்போ ஆளுகை செய்யும் என்று சொன்னா, நாம சத்தியத்தை சரியான முறையில் அறியாத பட்சத்தில், அறியாம இருக்கும்போது அது ஆளுகை செய்ய வாய்ப்பு இருக்கு. ரைட்? ஸோ ஆகவே கிருபையின் சுவிசேஷம் மிக முக்கியமானது. அதாவது சத்தியத்தை கேட்டு நம்ம சத்தியத்துக்கு விசுவாசிச்சு கீழ்ப்படுகிற பொழுது அங்கே கிருபை நம்ம என்ன செய்தோம்? ஆளுகை செய்யுது. அப்ப கிருபை ஆளுகை செய்ய பாவம் சாபம் நம்ம ஆளுகை செய்ய முடியாது. ஸோ இன்றைக்கு உலகத்துல ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவர்கள் விடுற பெரிய பிள்ளை என்ன, கிருபை கீழே அங்கே ஒருவரின் கீழ்ப்படியில அநேகர். ஸோ இந்த வசனத்தை பாருங்க, ரோமர் மிக மிக ஒரு பிடிச்ச புத்தகம், அதிகாரம். இதெல்லாம் ரோமாபுரியில இருந்த கிறிஸ்தவர்களுக்கு பவுல் எழுதின காரியம். பவுல் இருந்த அப்போஸ்தலர்களுக்குள்ளேயே தேவனுடைய கிருபையை புரிஞ்ச மனுஷன். அவருக்கு அதிகமாக கிருபையை குறித்த வெளிப்பாடு அங்கே கிருபையினால கொடுக்கப்பட்டுச்சு. அதனால அவர் கிருபையினால அவர் அந்த காரியங்களை செய்தார். ஸோ இங்க பாருங்க, ரோமர் 7 நான் வாசிக்கிறேன். ரோமர் 6:14, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ள மாட்டாஸ். நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராம கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற படியால் பாவம் மேற்கொள்ளாஸ். சோ இதனுடைய அர்த்தம் என்ன? சோ ஒருவன் இன்னொரு வடிவில சொன்னா, ஒருவன் கிருபைக்கு கீழ்ப்படியாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தா பாவம் என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு? பாவம் ஆளுகை செய்யும், சாபம் ஆளுகை செய்யும். பாவம் ஆளுகை செய்ய என்ன ஆளுகை செய்யும்? சாபம் ஆளுகை செய்யும். இந்த பாவம், சாபம், இந்த பிசாசு, இவர்கள் 3 பேரும் சேர்ந்துதான் அவர்கள் ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள். பாவம் என்கிற இங்கே பேசப்பட்ட பாவம் என்கிறது ஒரு பெயர் சொல், இது ஒரு வினை சொல் அல்ல. பாவம் என்கிறது ஆளுகை செய்யக்கூடிய தன்மை. இங்க பவுல் இந்த ரோமரில் எழுதிக்க, ரோமர் 5:6 எழுதிக்க ஆளுகை என்கின்ற வசனத்தை பாவிச்சிருக்கிறார். பாவம் என்ன செய்ததாம்? ஆளுகை செய்ததாம். சோ அப்ப பூமியில இருக்கிற மனுஷர்கள், அது ஒரு மனுஷனா இருக்கலாம், மனுஷியா இருக்கலாம். ரெண்டு இதுக்கு கீழே தான் இந்த பூமியில இருக்கிற மனுஷன் இருக்க முடியும். ஒன்று நியாயப்பிரமாணத்துக்கு கீழே, மற்றது கிருபைக்கு கீழே. தயவு செய்து மறந்துறாங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அல்லது கிருபைக்கு கீழே. சோ அதனாலதான் பவுல் சொல்றார், நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியா என்னவாம்? பாவம் மேற்கொள்ளாஸ். வேற எந்த காரணத்தாலையும் பாவம் மேற்கொள்ளாம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு காரியம்தான் பாவம் மேற்கொள்ளாததுக்கு நாங்க செய்யலாம், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தா. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தா. ரைட்? சோ அதை விட வேற எந்த வழியாலையும் பாவம் மேற்கொள்றத நாம எஸ்கேப் ஆக முடியாது. பாவத்திலிருந்து நாம தப்ப முடியாது, அல்லது அந்த ஆளுகைக்குள்ள இருந்து தப்ப முடியாது, அல்லது சாப ஆளுகைக்கு இருந்து தப்ப முடியாது. ஒரே ஒரு வழி, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தா. சோ பவுல் 7ஆம் அதிகாரம் ஸ்டார்ட்ல சொல்றார், ஒருவன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகை செய்கிறது என்பதை அறியாம இருக்கிறீர்களா? ஒருவன் உயிரோடு இருக்கும் அளவும், ஒருவன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் என்ன செய்தாம்? அவனை ஆளுகை செய்தாம். சோ பூமியில ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்துக்கு பட்டிருக்கிறானாம். சோ அப்ப நாம என்ன செய்யணுமா? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தா தான் பாவம் ஆளுகை செய்யாது. அப்ப 2 காரியத்துல
ஒன்றில் நியாயப்பிரமாணம் அல்லது கிருபை, இரண்டுக்கும் இடையில ஒரு இடம் இந்த பூமியில இல்லை. அதை தயவு செய்து நீங்க புரிஞ்சுடுங்க. ரெண்டுக்கும் இடையில இந்த பூமியில இடம் இல்லை. ஒன்று நீங்க நிக்கிற நிலம், நிக்கிற இடம் நியாயப்பிரமாணம், அல்லது நீங்க நிக்கிற இடம் கிருபை கீழே. சோ இந்த கிருபை கீழே இல்லைன்னு சொன்னா நியாயப்பிரமாணம் என்ன செய்யுமா? ஆளுகை செய்யும், பாவம் ஆளுகை செய்யும். அப்ப இன்னைக்கு அநேகர் நினைக்கக்கூடும், ஓகே நாங்க ஒரு ஏதோ ஒரு ரீதியாக நாம ஞானஸ்தானம் எடுத்த உடனே பாவமங்களை மேற்கொள்ளாது, சாபமங்களை மேற்கொள்ளாதுன்னு நாம நினைச்சோம். சோ என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து நான் ஞானஸ்தானம் எடுத்தோம் நினைச்சேன், ஓகே சாபம் என்னை மேற்கொள்ளாது, தரித்திரம் என்னை மேற்கொள்ளாதுன்னு நினைச்சோம். ஆனா தரித்திரம் ஆளுகை செய்ததே. இன்னைக்கு எவ்வளவோ கிறிஸ்தவர்களை தரித்திரம் ஆளுகை செய்யுதே. சோ ஆவிக்குரிய தரித்திரமும் சரி, எல்லா தரித்திரமும் ஆளுகை செய்யுதே. அதே போல வியாதி ஒரு மனுஷனை ஆளுகை செய்யுதே, சாபம் ஒரு மனுஷன் ஆளுகை செய்யுதே, பாவம் ஒரு மனுஷன் ஆளுகை செய்யுதே. அப்ப காரணம் என்ன? நாம சத்தியத்தை அறியாம இருக்கும் மட்டும், கிருபையின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கும் மட்டும், கிருபைக்குள் நாம் பிரவேசியாமல் இருக்கும் மட்டும் பாவம் ஒரு மனுஷனை ஆளுகை செய்யும், சாபம் ஒரு மனுஷனை ஆளுகை செய்யும். உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு, கடவுள் இல்லை என்று வாழ்ற மனுஷனுக்கு, அல்லது இயேசுவை அறியாத மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதமே இல்லாம, அல்லது அவனுடைய வாழ்க்கையில நடக்காத கொடூரமான சம்பவங்களே இன்றைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு. என்றா காரணம் என்னென்று சொன்னா, அவர்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிராம இருக்கிறபடியாக. சும்மா நாம இதை கேட்கலாம், இந்த வசனத்தை வாசிக்கலாம். நாம மற்றவர்கள் சொல்றது போல நாம சொல்லலாம், நாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, நாம கிருபைக்கு கீழே தான் இருக்கிறோம் என்று. சோ அதனால நீங்கள் கிருபைக்கு இருக்கிறது அர்த்தம் இல்லை. கிருபைக்கு ஒரு மனுஷன் இருந்தா அந்த செயல்பாடு, நம்முடைய செயல்பாடு அதை வெளிப்படுத்தும். அந்த செயல்பாடு நம்ம வெளிப்படுத்தலேண்டா, நமக்கு கிருபைக்கு கீழே இருக்கிறதான கிரிய நம்முடைய வாழ்க்கையில இல்லையேண்டா, நாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் இருக்கிறோம். சோ அவனுடைய கனி அதை என்ன செய்யுமா? வெளிப்படுத்தும். இவங்க யாருக்கு கீழே இருக்கிறார்கள். சோ என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்னால எனக்கு இருக்கிற ஆவியின் படி, எனக்கு கிறிஸ்து எனக்கு தந்த பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்கிறார், அதோட அவர் எனக்கு வெளிப்படுத்தின வெளிப்பாட்டின் படி, நான் அறிஞ்சு கொண்ட கிருபையின் சத்தியத்தின்படி என்னால அடையாளம் கண்டு கொள்ள முடியும், இவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அல்லது கிருபை கீழே, அல்லது இது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்ட போதனையா அல்லது கிருபைக்கு கீழ்ப்பட்ட போதனையாண்டு என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ பவுல் அந்த காரியத்தை செய்தார். அதனால நான் பவுல் அல்ல. சோ நான் நானாகவே இருக்கிறேன். கிருபை கீழே நான் நானாகவே இருக்கிறேன். நான் மற்றவனை போல என்னால என்ன மாற்ற வேண்டிய அவசியம் அல்ல. பவுலை போல என்னால் இருக்க முடியாது, பவுலும் என்ன போல இருக்க முடியாது. சோ ஒட்டுமொத்தத்துல பரிசுத்தாவி எங்களாவே இருக்க அழைச்சார். எங்களுக்கு அந்த ஃப்ரீடம், எங்களுக்கு அந்த விடுதலையை கொடுத்தார். உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மனுஷனையும் கடவுள் அவனுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுத்து படைச்சிருக்கிறார். அந்த கிருபையின் சத்தியத்தை அவன் பெறுகிற பொழுது அவன் அந்த தனித்துவத்தை பெற்றுக்கொள்றான். ஆனா நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்ற பொழுது நாமளே மாத்திக்கொள்ள முயற்சிக்கிறோம். நாமளை பரிசுத்தவான்களாக நடிக்க முயற்சிக்கிறோம். நாங்க நீதிமான்களாக நடிக்க முயற்சிக்கிறோம். நாம ஒட்டுமொத்தத்துல சுயநீதியில வாழ்ற பொழுது நாமளே மாத்திக்கொள்றோம். ஆனா இயேசு நம்ம இருக்கிறவராகவே அழைச்சார் பாருங்க. ஆமே, கிருபை நம்மளோட வாழ்க்கையை மாற்றுஸ். கிருபையின் சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுஸ். ஆமீன். சோ இங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படுறாம கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற படியால தான் பாவம் மேற்கொள்ளலையா? 7ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றார், ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க மாட்டேன், நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்ய.
அப்ப நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது. ஆனா அதுக்கு கீழே நாங்க எப்பவும் என்ன காணப்படுகிறோமா? பாவியாக காணப்படுகிறோம். எப்பவும் சாபமாக கருதப்படுகிறோம். எப்பவும் அங்கே நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் ஊடாக நாம நீதிமான் ஆகிற பொழுது நாம தேவனுக்கு விரோதமானவர்களாக, விபச்சாரிகளாக, ஆண் புணர்ச்சிக்காரர்களாக, பொறாமை உள்ளவர்களாக, வீண் புணர்ச்சிக்காரர்களாக, மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமாகும். எப்ப நாங்கள் மாம்சத்தினால நடக்கிற பொழுது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம நம்முடைய மாம்சத்தின் மூலமாக நம்முடைய கிரியைகளூடாக நீதிமானாகிறது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய கிரியைகளூடாக தேவனை திருப்திப்படுத்துறது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் என்ன செய்யப்படுறோம்? நீதிமானாக்கப்படுறோம். சோ அப்பொழுது நாம மாம்சத்தின் கிரியைகளை நாம நிறைவேற்ற மாட்டோம். ஏனென்றா மாம்சத்தின் கிரியைகளினால நாம என்னத்தை பெறுறோமா? நாம மரணத்தை தான் பெறுறோம். தேவன் அவர் கிருபையினால் அழைச்சார். அது மட்டுமல்ல, பிதாவோடு நம்ம உட்கார செய்திருக்கிறார் அவருடைய வலது பாரசத்துல. சோ இன்றைக்கு நாம் அவரோட உட்கார்ந்திருக்கிற அந்த மனநிலை அநேகருடைய மனதில இல்லாதபடினால, பிசாசு திருடினபடினால நாம இன்றைக்கு என்ன செய்யப்படுறோம்? பாவத்தினால ஆளுகை செய்யப்படுறோம். பாவம் என்பது, நான் திரும்பவும் சொல்றேன், நம்முடைய பலவீனம் அல்ல. இங்க சொல்லப்படுற ரோமர் இல்லை. நாம விடுற தவறுகளை இங்க பேசப்படல. மாம்ச பாவம் என்கிறது அங்கே தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். பிசாசினால உருவாக்கப்பட்ட நம்முடைய சுய பலத்தில, நம்முடைய மாம்சத்துல சார்ந்த ஒரு வாழ்க்கை. சோ அப்படி இருக்கிற பொழுது சாபம் நம்மை ஆளுகை செய்தது, வியாதி நம்மை ஆளுகை செய்தது, தரித்திரம் நம்மை ஆளுகை செய்தது. ஏண்டா பாவம் என்கிறது ஒரு 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 பெயர் சொல், ஒரு நபருக்கு ஒப்பான ஆளுகை செய்யக்கூடியது. அது ஒரு வல்லமை உள்ளது, பவர் உள்ளது. தேவ வல்லமையோட ஒப்பிட முடியாது, பட் அதுக்கு இருக்கிறது. சோ இந்த பாவம் ஒரு மனுஷனுக்கு ஆளுகை எங்க? நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்தித்தான். சோ அதனாலதான் ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவனோ அல்லது எந்த ஒரு மதத்தவனோ எந்த ஒரு மனுஷனோ அவன் சில வேளை சிந்திக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி என்ன, நான் என்ன எல்லாம் செய்கிறேனே, நான் தவறாம சர்ச்சுக்கு போறேன், தவறாம கோயிலுக்கு போறேன், தவறாம ஊழியங்களை செய்கிறேன், தவறாம ஜெபிக்கிறேன், தவறாம துதிக்கிறேன், எப்ப பார்த்தாலும் வீட்டை ஏதோ செய்தியை கேட்டுருக்கிறேன், கடவுளை பற்றின செய்திகளை கேட்டுருக்கிறேன் அவன் நினைக்கிறான். சோ அப்படி அவன் செய்கிறான், நினைக்கிறான், செய்கிறான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில சாபம் கிரிய செய்து. காரணம் என்ன? காரணம் என்ன? ஆனா அவன் தன்னைத்தானே என்ன செய்யறான்? பின்னர் சாபம் ஆளுகை செய்ய எங்களை நாங்களே என்ன செய்யறோம்? நாங்க நியாயப்படுத்துறோம். எங்களோட வாழ்க்கையில நடந்தது எந்த தீமை நடந்தாலும் ஓகே, அது நல்லதுக்குத்தான் என்று சொல்றோம். எங்களோட வாழ்க்கையில ஒரு தீமை நடந்தாலும் நல்லதுக்குன்றோம். எங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு இழப்பு வந்தாலும் நல்லதுக்குன்றோம். காரணம் என்ன? எங்களை நாங்களே என்ன செய்யறோம்? திருப்திப்படுத்துறோம். ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற உண்மை என்ன? பாவம், சாபம் ஆளுகை செய்யுது. சோ இதற்கு காரணம் என்ன? இயேசுவா? இல்ல. இதுக்கு காரணம் இயேசுவா? இல்ல. காரணம் நாம தான். நாமே வஞ்சிக்கிறோம். பிசாசு நாம வஞ்சிக்கிறான். அதுக்கு நாம இடம் கொடுக்கிறோம். நாம சத்தியத்துக்கு கீழ்ப்படி அவன் இன்னும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோம். அப்படிப்பட்ட போதனைகள், அப்படிப்பட்ட சபைகள், அப்படிப்பட்ட ஊழியர்கள் அதுக்கு கீழே இருக்கிறபடியாலதான் நம்முடைய வாழ்க்கையில சாபம் ஆளுகை செய்யுது. ஆளுகை செய்ய வாய்ப்பு இருக்குது. ஆளுகை செய்யுது.
அதனாலதான் பவுல் எச்சரிக்கிறார், விசுவாசிகளோட தான் பேசுறேன். நாங்க புரிஞ்சு கொள்ளணும் கிருபை கீழே. இப்ப பாருங்க, ரோமர் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இங்க சொல்லப்பட்ட ஆக்கினை தீர்ப்புன்றது அங்க வெளிப்படுத்தல் அதுகளில் சொல்லப்பட்டதான நியாய தீர்ப்பை குறித்து இங்க பேசப்படல. ஆக்கினை தீர்ப்புன்றது அன்றாடம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு காரியம். புரிஞ்சு கொள்ளுங்க. அதுதான் இங்க தயவு செய்து இதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆக்கினை தீர்ப்புன்றது இங்க இது நிகழ்காலத்துக்கு ஆனபடியா கிறிஸ்து உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடக்காம எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நீங்க மாம்சத்தின்படி நடக்க கூடாது என்றா அதன் அர்த்தம் என்ன? மாம்சத்தின்படி நடக்கிறேன்னா அதைத்தான் திரும்ப நான் சொல்றேன். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன் என்று சொல்லிட்டு கிருபைக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி மாம்சத்தின்படி நீங்க எதையும் செய்ய முடியாது. மாம்சத்தின்படி நீங்க தேவனை அடைய போனீங்கன்னு சொன்னா அது பாவம். அவரை அடைய முடியாது. மாம்சத்தினால கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. உங்களோட சுய நீதியினால அல்லது உங்களோட சுய முயற்சிகளினால நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சி, இவன் இன்றைக்கு அநேகர் சர்ச்சுக்கு போறதே மாம்சத்தின்படி தான். ஏன்? அங்க சர்ச்சுக்கு போகாவிட்டா கர்த்தர் நம்ம தண்டிச்சிடுவார். இது அப்படி 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 நினைக்கிறது ஆக்கினை தீர்ப்பு. உங்களை நீங்களே ஆக்கினைக்குள்ளா தீக்கிறீங்க. பிசாசு உங்களை ஆக்கினைக்குள்ளா தீக்கிறார். நோ, நாம ரட்சிக்கப்பட்ட நாம ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டது அவருடைய கிருபையினால. அதைத்தான் பவுல் சொல்றார், நீங்க மாம்சத்தின்படி நடவாம இருந்தா தான் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லையா. மாறாக நீங்க மாம்சத்தின்படி நடந்த ஆக்கினை தீர்ப்பு தான். நீங்க ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்படுவீங்க தான். எவ்ரிடே உங்களோட வாழ்க்கையில ஒரு 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 குற்ற உணர்வு இருந்தோண்டே இருக்கு. ஏண்டா ரோமர் 5 நீங்க பாருங்க, ரோமர் 5 பாருங்க. ஏண்டா பவுல் வந்து அதை கண்டினியூஸா பேசிக்கொண்டு வர. ரோமர் 5 இப்ப 12 வாசிக்கிறேன். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். ஒரே மனுஷனால பாவம், பாவத்தினால மரணம் உலகத்திலே என்ன செய்யலாம்? பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியா மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. எதுவும் ஆயிற்றுதான்? இயேசுனுடைய இந்த ஜீவன், இந்த ஆசீர்வாதம். ஆமீன். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் கொடுக்கிறதுக்கு முதலே பாவம் இருந்தது. பாருங்க, ஜோபுனுடைய வாழ்க்கையை பாருங்க. ஜோபுனுடைய வாழ்க்கையில பிசாசு வந்து தேவ சந்நிதியில் நின்றுச்சு. ஜோபுனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் எடுத்துச்சு. அப்ப பிசாசு வந்து தேவ சந்நிதியில வந்து கேட்க ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனுடைய காரியம் எல்லாம் உன் கையில இருக்கு. ஏன்னா இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் பிசாசுடைய கையில இருக்கு. அப்ப அவன் வந்து ஜோபுக்குரிய எல்லாத்தையும் எடுத்துட்டான். அது வேற. ஜோபு சுயநீதியில நின்றான். ஜோபு தேவ மாம்ச பலத்தில் நின்றான். அவன் சொன்னான் தான், கடவுளை எல்லாம் செய்வார் என்று. இன்னைக்கு உலகத்துல சுய நீதிக்கார எல்லாம் சொல்ல கடவுளை எல்லாம் பார்த்துக் கொள்வார். மாம்சத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்வார் கடவுளை எல்லாம் பார்த்துக் கொள்வார். உலகத்துல கிறிஸ்தவர்கள் மட்டும் பேசுற காரியம் இல்லை இது. உலகத்தில் இருக்க எல்லா மதத்தவர்களும்
இந்து மதத்தவர்களும் எல்லாரும் சொல்லுவாங்க கடவுள் பார்த்து கொள்வார். ஆனா சிலுவையில இயேசு செய்து முடிச்சதை யாரும் விசுவாசிக்க மாட்டார். கிருபையினால வந்த ஈவை ஜோபுக்கு என்ன இல்லை, அந்த வெளிச்சம் இல்லை. அவன் சிலுவைக்கு முன்னுக்கு இருந்தான். ஆனா பின்னர் யோபு கிறிஸ்துவின் நீதியை புரிஞ்சு கொண்டான். அதனால பிறகு அவனுக்கு இரட்டத்தனை எல்லாம் கிடைச்சு. அப்ப என்ன, பிசாசு தேவ சந்நிதியில இருக்க காரணம் என்ன? கிறிஸ்துவால் நீதிமான் ஆக்கப்பட்டவனை, விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவனிடத்துல பட்டவனை பற்றி பிசாசு தேவ சந்நிதியில் இருந்தானா? இல்லை. சுயநீதியில நிக்கிற பொழுது மட்டும்தான் பிசாசு தேவ சந்நிதியில கேட்க முடியும். ஜோபு கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன்பு. ஆனா இன்றைக்கு நாம சிலுவைக்கு பின்பு இருக்கிறோம். இயேசு நமக்காக மரிச்சிட்டார். இயேசு பாவத்தை ஜெயமாக விளங்கிட்டார், மரணத்தை ஜெயமாக விளங்கினார். ஆனா இன்றைக்கு சத்தியத்தை கேட்டு விசுவாசியாதவர்கள், கிறிஸ்துவினால நீதிமானாக்க விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அது சுவிசேஷத்தினால வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சோ அப்ப நாம விசுவாசிச்சு தேவ நீதிக்குள்ள நம்மளோட கிருபைக்குள்ள பிரவேசித்தா பாவம் நம்ம என்ன செய்யாது, மேற்கொள்ளாசு. அது மட்டுமல்ல, கிருபை கீழே நாம் என்ன செய்யணும், வாழணும். கலாத்தியர்கள் சீக்கிரமாக என்ன செய்துட்டார்களாம், கிருபையை விட்டு சீக்கிரமாய் விலகிட்டார்களாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் சொல்றார், இவ்வளவு சீக்கிரமாய் உங்களை கிருபையினால அழைச்ச தேவனை விட்டு இவ்வளவு சீக்கிரமாய் நீங்க வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்ப ஆச்சரியப்படுகிறேன். ஏனென்றா உலகமும் உலகத்தினுடைய போதனைகள் எல்லாமே நியாயப்பிரமாணத்துக்குரியதாகவும் மனுஷனுடைய பெர்ஃபார்மன்ஸ் கிரியைக்குரியதாகவும் இருக்கிறது. சோ அது பிசாசனுடைய பெரிய தந்திரம். சோ அதனால சீக்கிரமாய் அநேகர் கிருபையை விட்டு விடுகிறார்கள். அநேகர் கிருபையை அறிஞ்சு கொள்ளவே இல்லை, பிரவேசிக்கவே இல்லை. சோ அதனால அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால பாவம் சாபம் ஒவ்வொரு மனுஷனையும் ஆளுகை செய்யுது. தரித்திரம், வியாதி, வறுமை இப்படியாக ஆளுகை செய்ய. சோ நான் இந்த ரோமர் 5 மீதியா வாசிக்கிறேன். அப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாத இருந்தா பாவம் என்னப்பட மாட்டாஸ். சோ நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தா பாவம். அப்ப நியாயப்பிரமாணம் வந்ததே பாவம் என்கின்ற ஒரு காரியம் இருக்கிறது, பாவம் பாவமா இருக்கிறது, பாவம் ஆளுகை செய்யுது என்பதை ஒரு மனுஷன் புரிஞ்சு கொள்ளும்படியா. சோ நியாயப்பிரமாணம் நம்ம ரசிக்கல. நியாயப்பிரமாணம் நம்ம கிறிஸ்துவிடத்துல வழிநடத்தின ஒரு உபாத்தி பாருங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் என்ன செய்தது, ஆண்டு கொண்டது. பாருங்க, இங்க ஆண்டு கொள்றதை பற்றி பேசுறார். பாவம், மரணம் ஒரு மனுஷன் என்ன செய்தாம், ஆண்டு கொள்ளுது. சோ அது அது வாயால கிறிஸ்தவர்களா சொல்றதால ஆண்டு கொள்ளா விடுதா, அல்லது நாம போய் தண்ணியில ஞானஸ்தானம் எடுத்தா பாவம் ஆளுகை செய்ய விடுதா, அல்லது நாம தவறாம சேர்ச்சுக்கு போனா பாவம் ஆளுகை செய்யாம இல்ல. ஒரு மனுஷன் விசுவாசத்தால, சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால, கிருபையின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதுனால நாம கிருபைக்கு பிரவேசிச்சா மட்டும்தான், விசுவாசத்தினால் உண்டாம் தேவ நீதி மட்டும்தான் நம்ம அவருடைய நீதிக்கு வழிநடத்தும். இல்லை என்று சொன்னா நீங்க எப்படி இருந்தாலும் பிசாசுடைய தந்திரம் கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சாலும் கூட, ஆனா சத்தியத்தை அறியாத பட்சத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருள், பாவத்தின் இருள் சூழ்ந்துதான் இருக்கு. நான் முன்னே சொன்னேனோ தெரியல, இந்த மெசேஜ்ல பாருங்க, ஒரு ஒரு இருள் ஒரு இடத்துல இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரூம், நீங்க அந்த ரூம்ல அந்த அறைக்குள்ள ஏதோ எடுக்க போறீங்க. ஆனா அந்த அறைக்குள்ள இருள் இருக்கு. ஆனா நீங்க போன இலக்கை அடைய முடியுதில்லை, காரணம் இருள்.
நீங்க தேட போன எடுக்க போன பொருள் அதை எப்படி எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியல. காரணம் இருள். எங்க இருக்குன்னு தெரியல. காரணம் இருள். ஆனா லைட் இருக்கு. நீங்க என்ன செய்றீங்க? லைட்டை போடுறீங்க. அப்பதான் லைட்டை போட்ட உடனே இருள் தானாக என்ன செய்யுது? நீங்குஸ். இருளின் அதிகாரம் நீங்குஸ். மாறாக வெளிச்சம் அங்க வந்துச்சு. வெளிச்சம் வந்த உடனே உங்களோட இலக்கை நீங்க அடையிறீங்க. அப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையும் கூட. சத்தியம்தான் நமக்கு வெளிச்சம். இந்த சத்தியம் வந்தபடியால தான் நாம கிறிஸ்துவுக்குள்ள நாம ஆரன்றதை நாம கண்டுகொண்டோம். கிறிஸ்துவுக்குள்ள நாம புது சிருஷ்டி, நீதிமான ஆக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், நாம ஏற்கனவே இலக்கை அடைந்தவர்கள் என்பதை, நாம இலக்கை அடைஞ்சிட்டோம் என்பதை இந்த வெளிச்சம் சத்தியம்தான் நமக்கு வெளிச்சமாக வீசினது. அவர் சொல்லுகிறார், அவிசுவாசிகளுடைய கண்களை சத்துரு என்ன செய்கிறான்? குருடாக்கி வச்சுக்கிறான். சோ இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி அவருடைய முகங்கள்ல பிரகாசிக்காம சத்துரு குருடாக்கி வச்சுக்கிறான கொரிந்தியர்ல பேசுறேன். சோ ஆகவே நீங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற இருள் நீங்கி போகும். ஆமீன். சோ நாம கிறிஸ்துவுக்குள்ள நாம புது சிருஷ்டியா இருக்கிறோம். ஆமீன். பழையவை எல்லாம் ஒழிஞ்சன, எல்லாம் புதிதாயின, புது சிருஷ்டி. ஆமீன். நாம கிறிஸ்துவோட ஒற்றை ஆவியாக இருக்கிறோமா? பரிசுத்தாவி நமக்குள்ள சாட்சி சொல்ற என்ன? நாம் அவருடைய நேசிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கிறோம். அவரால் நேசிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கிறோம். ஆமேன். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆமேன். சோ அப்படி இருந்த மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவர். ஆனாலும் மீறுதலின் பலன் பாருங்க, மீறுதலால வந்த இந்த ஆதாமின் மீறுதலால வந்த பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. ஒப்பா இருக்காதாம். ஆமேன். பயங்கர வித்தியாசம் அது. ஒருவனுடைய பாவத்தால வந்த விளைவு, ரைட்? ஒரு மனுஷனுடைய பாவத்தால வந்த விளைவை காட்டிலும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிவால வந்த ஆசீர்வாதமா, அது வித்தியாசம். ரைட்? இதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னா, மழை சொல்ற ஆசீர்வாதத்தை ஒரு மழையாடுங்க. ரைட்? நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கீங்க, நீங்க ஒரு மழையில நினைஞ்ச நீங்க என்ன வைங்க. ஆனா கிருபைக்குள்ள வந்தா அடமழைக்கு நினைஞ்சது போல அடமழை ஆசீர்வாதம். அவ்வளவுக்கு கொட்டு கொட்ட என்ன வித்தியாசம், அது பயங்கர வித்தியாசம். பாருங்க எப்படி ஒருவனுடைய மீறுதல் அநேகர் மறிச்சிருக்கு. தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷனுடைய கிருபையினால வரும் ஈவும். என்னத்தினால வந்த ஈவா? கிருபையினால. கிருபையினால வரும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று. ஈவு அதிகமாய் பெருகிற்று. ஆசீர்வாதம் அதிகமாய் பெருகிற்று. நாங்க பெற்றுக்கொண்டது பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஜீவன். நாங்க பெற்றுக்கொண்டது விசுவாசத்தால பெற்றுக்கொண்டது பரிபூர்ண ஜீவன். இது நாம் விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டோம். சோ கிருபை விசுவாசம் இதனால பெற்றுக்கொண்டோம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. ஆமென். ஒப்பானதல்ல. நியாயப்பிரமாணத்தையும் கிருபையை ஒப்பிட முடியாது. So that is both are completely different. ஆமென். So பூமியில ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்துக்கு இருக்க முடியும் அல்லது கிருபைக்குள் இருக்க முடியும். ரெண்டிலையும் இருக்க முடியாது. இல்லையா? ரெண்டிலையும் இருக்க முடியாது. சோ ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு கீழால பழைய வாழ்க்கை முறையால கடவுளை தேட முடியும் அல்லது புதிய வாழ்க்கை முறையால கிருபையில வாழ முடியும். ரெண்டிலே ஒன்றுதான். திரும்ப சொல்றோம், ரெண்டே ரெண்டு வழிதான் கொண்டு நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கடவுளை அடையிறது. அது மத வழிபாடு, மதத்துக்கு கீழ்பட்ட எல்லா மதமும் கீழ்பட்டதுதான். எல்லாட்டிக்கு கிருபை வழியூடாக நாங்க பெற்றுக்கொண்ட ஈவு கிறிஸ்துவையே நாம ஈவாத்தான் பெற்றுக்கொண்டோம்.
ஆமென். கடவுள் நமக்குள்ள வந்ததே வெறும் ஈவு. நமக்குள்ள கிடைச்ச நித்திய ஜீவன் வெறும் ஈவு. ஸோ அப்ப நாம இந்த கிருபையின் வழி அல்லது புதிய உடன்படிக்கை வழி என்றது கிறிஸ்து நம்மூடாக வாழ்றது. நியாயப்பிரமாணம் என்பது நாம கடவுளை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறது. அதன் ஊடாக நாம் ஆசீர்வதிக்கப்படுறது. ஸோ இதுல பாவம் ஆளுகை செய்தான், சாபம் ஆளுகை செய்தான். ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்குள்ள நித்திய ஜீவன் வந்தது, கிருபை வந்தது, ஈவு வந்தது, ஆசீர்வாதம் வந்தது. ஸோ அது வந்தது மட்டுமல்ல, பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்து இந்த கிருபையின் வழியில தான் எங்களை நடத்துறார். பரிசுத்தாவி நம்மை உறுதிப்படுத்துறார். பரிசுத்தாவி நமக்கு சாட்சியா இருக்கிறார். என்னத்துக்கு? இந்த கிருபையின் வழிக்குத்தான், இந்த கிருபையின் உடன்படிக்கைக்குத்தான், இந்த கிருபையின் காரியத்துக்கு தான் பரிசுத்தாவி சாட்சியா இருக்கிறார். ஆமீன். மாறாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அல்ல. வாசிக்கிறார். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள். பாருங்க, ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. சரியா? ஆண்டு கொண்டிருக்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இது ஆண்டு கொண்டு இருக்குதான். ஆண்டு கொண்டு இருந்தது என்று சொல்லல, ஆண்டு கொண்டு இருக்க. நாம கிருபையை விட்டு வெளியில விரைக்க, கிருபையில நடக்க நாம கற்றுக்கொள்ளாத பட்சத்துல மரணம் ஆண்டு கொண்டு இருக்கு. ரைட்? சோ ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால ஜீவனை அடைந்து, ஜீவனை அடைய போயில நாங்க ஜீவனை ஏற்கனவே அடைஞ்சிட்டோம். விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு விஷயம் ஆமேன்னு சொல்லுங்க. நாங்க ஜீவனை அடைஞ்சிட்டோம். நாங்க அடைஞ்சது மட்டும் இல்லை, அப்புறம் என்ன செய்வோமா? ஆளுகை செய்வோம். இங்க ஆளுகையை குறித்து பேசப்படுது. அப்ப முதல் மரணம் எங்களை ஆளுகை செய்தது, வியாதி ஆளுகை செய்ச்சது, தரித்திரம் ஆளுகை செய்ச்சது. இந்த மரணத்துக்கு கீழே, இருளுக்கு கீழே பழக்க இருக்கு. ஸோ மரணத்துக்கு கீழே, பிசாசுக்கு கீழே இருளின் ராஜ்யம். அந்த ராஜ்யம் மனுஷன் தன்னுடைய கிரியையினால நடக்கிற ராஜ்யம். ஸோ மாம்சத்தினால நடக்கிற ராஜ்யம். அதுக்கு பல பேர் சொல்லலாம். மத ராஜ்யம், சுயநீதி ராஜ்யம், மனுஷர் தங்களுடைய திறமைகளினால், ஞானங்களினால், பலத்தினால கட்டுகிற ராஜ்யம். சோ இந்த ராஜ்யத்துக்குள்ள மனுஷனுக்கு விடுதலை இல்லை. இங்க கிருபை பலன் செய்யாஸ். இங்க செத்தவர்கள்லாம், அதான் இயேசுன செத்தவர்களை அடக்கம் பண்ணட்டும். இங்க செத்தவர்கள் தான். இங்க உயிர்ப்பிப்பு இல்லை. இங்க உயிர்ப்பிப்பு இருக்கிறது போலதான் பேசப்படும். அதான் வெளிப்படுத்தல பாருங்க, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் ஆனா செத்தவனா இருக்கிறான். மனுஷருடைய பார்வைக்கு உயிருள்ளது போலதான் இருக்கும். இன்னைக்கு அனைவருடைய ஆராதனை, அனைவருடைய விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிருள்ளதை போலதான் இருக்கும். ஆனா அவளுக்கு செத்தது. காரணம் என்ன? அங்க கிருபை சத்தியம் இல்லை. சோ இயேசுதான், அங்க கிருபைதான் நமக்குள்ள உயிரை கொடுக்கு. அவருடைய ஜீவன் தான். சோ இன்னொரு காரியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இங்க இப்ப பவுல் சொல்றார், எங்களை அவர் என்ன செய்தாராம்? பிதாவோட உட்கார வச்சிருக்கிறார். எபேசியர் 2:7 வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடைய கூட எழுப்பி, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடைய கூட எழுப்பி, சும்மாவும் இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடைய கூட எழுப்பி உன்னதங்களில அல்லது பரலோகத்துல, ஓ ஹெவன்லி பிளேஸ் என்று பைபிள்ல சொல்லுது. ஆங்கிலத்துல உன்னதங்களிலே அவருடைய கூட உட்காரவும் செய்தார். நம்ம என்ன செய்ய பண்ணியிருக்கிறோம்? நம்ம என்ன செய்ய உட்கார செய்திருக்கிறார். ஏன் உட்கார பண்ணிருக்கிறார்?
உட்கார்ன்னு சொன்னா, உட்கார்ன்றது ஒரு ஆளுகைக்குரிய அடையாளம். உட்கார்ன்றது இன்னும் ஒரு அடையாளம், இளைப்பாறுதலுக்குரிய அடையாளம். இது ரெண்டும் இல்லாம உட்கார்தல் இல்லை. இப்போ ஒரு மனுஷன் உட்காரன்னு சொன்னா அவனுக்குரிய காரியங்கள் எல்லாம், அவனுடைய கிரியைகள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்ட. இரண்டாவது, ஒருவர் ஆட்சிக்கு வர்றார், ஒருவர் ஆளுகை செய்யறாருன்னா அவருக்கு சீட் இருக்கு, அவர் உட்காரும். உட்காராம அவரால் சிந்திக்க முடியாது, செயல்பட முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. ஸோ ஆனால் கிறிஸ்துவ மட்டத்தில் உட்கார்தல் என்று சொன்னா அது ஒரு பயமான காரியம், அது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிசாசு இன்றைக்கு நம்முடைய மனசுல திருடின காரியம், பெரிய காரியம் இதுதான். நாம கிறிஸ்துவோட உட்கார்ந்து இருக்கிற அந்த மனநிலை இன்றைக்கு அநேகருடைய மனதை விட்டு பிசாசு திருடிட்டோம். எங்களுடைய பொசிஷனை, எங்களுடைய எங்களுடைய நிலையை பிசாசு சிதறடிச்சிட்டான். எங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட், எங்களுடைய உறுதிய, எங்களுடைய தலத்தை, எங்களுடைய அடையாளத்தை பிசாசு என்ன செய்தான்? திருடிட்டான். So we are seated with Christ. நாங்க கிறிஸ்துவோட எங்களை அவர் உட்கார பண்ணியிருக்கிறார் பிதாவுடைய வலது வாரிசத்துல, ஹெவன்லி பிளேசஸ்ல. இதுதான் உங்களுடைய ஸ்தலம், இதுதான் உங்களுடைய இடம். ஒவ்வொரு விசுவாசியும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நீங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க புது சிருஷ்டியை ஏற்றுக்கொண்டீங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாருன்ற உண்மையை அறிஞ்சனீங்க. உங்களுடைய இடம் அசைக்கப்படாத இடம், என்றைக்கும் மாற்றப்படாத இடம், என்றைக்கும் பிசாசு அணுக முடியாத இடம். அந்த மன நிலை ஒரு விசுவாசிக்க இல்லை. இதை விட்டு எங்கட மனசை சத்ரு எடுக்கிற பொழுதுதான் நாம கிருபையை விட்டு விழுகிறோம். கிருபையை விட்டு நாம விளைவிக்க நாங்க என்ன செய்யறோம்? மாம்சத்துல தேவனை திருப்திப்படுத்த விழிக்கிற பொழுதுதான் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகுது. அதுதான் விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். இப்படியே அடுக்கி கொண்டு போறார் பவுல். நாம கிருபைக்கு கீழ்ப்படியாம, கிருபையின் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கிருபையில வாழல் என்று சொன்னா, அவருக்கு இளைப்பார் என்று சொன்னா, மாம்சத்தின் கிரியெல்லாம் வெளியரமாக. இதுதான் அவிசுவாசியோட வாழ்க்கையில இருக்கு. ஒரு மதத்துக்கு கிளைவிடாம இருக்கு விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். சோ இந்த விபச்சாரம் என்று சொன்னா நீங்க சிம்பிளா நீங்க நினைக்க கூடாது, இது ஒருவன் ஒரு பெண்ணோட செய்கிற அந்த விபச்சாரம் தான் இங்க சொல்லப்படுது. இங்க சொல்லப்படுற விபச்சாரம் அங்கே பவுல் ஏற்கனவே சொல்றார் ரோமர் 7. நாம நியாயப்பிரமாணத்துக்கு மறிக்காம, பழைய உடன்படிக்கைக்கு மறிக்காம, அல்லது இன்னொரு பிரமாணத்துக்கு மறிக்காம நாம இன்னொரு பிரமாணத்துக்குள்ள வாழ முடியாது. அதைத்தான் சொல்றேன். இதுதான் விபச்சாரம். சோ இந்த விபச்சாரம் தான் சொல்லப்படுது. அது மட்டுமில்ல, இன்றைக்கு அநேக மாம்சத்துக்குரிய கிரியைகளை அநேகர் புரியல அது என்னண்டு. ஆனா நாம கிறிஸ்துவுக்குள்ள நாம அவருடைய சத்தியத்தை புரியாம, அல்லது கிருபைக்கு கீழே வாழாம, நாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே, அல்லது அந்த உபதேசத்துல, அல்லது அந்த சபைகளுக்கு கீழே நாம வாழ்ற பொழுது நாம ஒரு விபச்சாரம், பேசித்தனம் பண்றவர்களாத்தான் இருக்கிறோம். பில்லி சூனியம், மாம்சத்தின் கிரியைகள்ல பில்லி சூனியம் இருக்கு. பகை, விரோதம், வைராக்கியம். சோ இதெல்லாம் நாம நியாய பிரமாணத்துக்குள்ள இருக்கிற பொழுது இருக்கு. பழைய மனுஷன் மாம்சத்துல நீதிமானாகிற மனுஷனிடத்துல இருக்கு இவ்வளவு காரியம். ஆனா அது நமக்கு கண்ணுக்கு தெரியல. சில வேளை பிசாசு அதை மறைக்கிறான்.
ஆனா தேவனுடைய பார்வையில இதுதான் விபச்சாரம், வேசித்தனம், ஆண் புணர்ச்சி, இது எல்லாமே இதுதான். இயேசுதான் நம்முடைய புருஷன், கிருபைதான் நம்முடைய புருஷன். கிருபைக்குள்ள வாழ்றதுதான் சரியான நேர்மையான கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு. இதை விட்டுட்டு நாம போனோம்டா, இந்த உறவை விட்டு போனோம்டா நாங்க பேசித்தனம் பண்றோம். இப்ப நான் என்னுடைய மனைவியோட நான் உறவை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட உறவாடைக்க பேசித்தனம். ஏனென்றா எனக்கு கிருபையா கிடைச்சது என்னுடைய மனைவிதான். அதே போல நமக்கு கிருபையா கிடைச்சது இயேசு கிறிஸ்து. நியாயப்பிரமாணம் அல்ல, பழைய உடன்படிக்கை, பழைய பிரமாணம் அல்ல. பாவம் மரணம் என்ன ஆளுகை செய்யக்கூடாது. சோ அப்ப என்னுடைய புருஷன் கிருபை, இயேசுவுக்கு எனக்கு அவருடைய விருப்பம் என்ன? நான் ஒரு மனைவியா இருந்தேன்டா என்னுடைய விருப்பம் என்ன? புருஷன் அவர் எனக்காக சம்பாதிச்சதை நான் அனுபவிக்கணும், அவருக்கு கீழே வாழணும், அவருக்கு கீழ்ப்படிக்கணும். சோ ஆண்டவருடைய சித்தம் என்ன? நம்ம ஆசீர்வதிக்கிறது. அதை அவர் ஏற்கனவே சிறுவேலை செய்துட்டார். கர்த்தரை தேடுகிறவன், அவர் பலனளிக்கிறவன் அவன் நம்பணும். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு அடையாளம், ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசுவிடத்தை கேட்டார், தேவனுக்கு ஏற்ற கிரியை என்ன? அவரை விசுவாசிப்பதை தேவனுக்கு ஏற்ற கிரியை. சோ கிருபையும் சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்வதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. ஆமென். So what is the will of God? Will of God is, நம்முடைய சித்தம் என்ன? நம்முடைய சித்தம் கிறிஸ்து மூலமாய் கிருபை மூலமாய் நமக்கு எல்லா ஈவையும் அளிப்பஸ். இதை விசுவாசிப்பதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. சிலர் நினைக்கக்கூடும் ஆபிரகாம் தனக்கு ஒரு பிள்ளைக்காக கடவுளை விசுவாசிச்சார். இல்ல, ஆபிரகாம் இயேசுவின் நாளை காண ஆசையா இருந்தான். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன காரியம் புரிஞ்சு, அந்த ஆவிக்குரிய காரியம் ஆபிரகாமுக்கு புரிஞ்சபடியால் ஆபிரகாம் விசுவாசிச்சான். சோ அதனாலதான் அவன் இயேசுவின் நாளை காண ஆசையா இருந்தான். அப்ப ஆபிரகாமுக்கு தெரியும் இயேசு சிலுவையில மரிக்க போறஸ். அந்த நிழலில அந்த காரியத்தை அவன் விசுவாசிச்சபடியால் அவன் நீதிமான ஆக்கப்பட்டான். சோ அதே போல இன்றைக்கு நீங்க இயேசு சிலுவையில செய்து முடிச்சதுக்கு பிறகு வாழ்றீங்க. சோ அன்றைக்கு ஆபிரகாம் இயேசு அடிக்கப்பட போறதை விசுவாசிச்சபடியால் அவன் நீதிமானாக்கப்பட்டான். அதனால அவன் உலக ரீதியாகவும் ஆசீர்வாதமா இருந்தான். இன்றைக்கு அநேகர் இயேசு அடிக்கப்பட்டத அதனுடைய கிருபையின் புரியாத பட்சத்தில்தான் நாம மாம்சத்தை நடக்கிறோம். நாம நீ மாம்சத்துல நடக்கிறதுக்கு மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. நம்முடைய சுய நீதினால, சுய கிரியனால, அல்லது கடவுளுக்கு கொடுக்கிறதுனால, கடவுளுக்கு ஊழியம் செய்யறதுனால நாம ஆசீர்வதிக்கப்பட போறோம் என்று சொன்னா நாம தேவ கிருபைக்கு எதிர்த்து நிற்கிறோம். இல்ல, நோ 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 நோ. அது நீங்க இன்னும் பாவத்துக்கு கீழாக ஊழியம் செய்றீங்க, சாத்தானுடைய உபதேசத்துக்கு கீழாக ஊழியம் செய்றீங்க. நோ, நீங்க தசமாம் கொடுக்கறதுனால நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது அல்ல. நோ, இன்னும் உங்களை வஞ்சிக்கிறார்கள். இன்னும் அந்த தரித்திர வாழ்க்கையை இன்னும் உங்களுக்கு தர விரும்புறார். நோ, நோவே. எங்களுடைய இயேசு அவ்வளவு இழிவானவர் அல்ல. நம்முடைய இயேசு தரித்திரன் அல்ல. அவர் தரித்திரமாக பிறந்தார், ஆனா அவர் தரித்திரன் அல்ல. காரணம், தரித்திரமாக இருக்கிற உங்களை தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால நீதிமானாக்க ஆசீர்வதிக்க. அவர் இழிவானவர் அல்ல. உங்களிடத்துல வேண்டி மனுஷனுடைய கிரியைகளினால எங்களை ஆசீர்வதிக்க இல்லை. பாருங்க, இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறோம். ரோமர் 5. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தை, நீதியாக ஈவின் பரிபூரணத்தை பெறு இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே. ஆகையால்
ஒரே மீறுதலான எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினால எல்லா மனுஷன் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிய அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே இயேசுவின் கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். எப்படி ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டானோ அப்படியே நானும் நீங்களும் என்னவா நீதிமானாக்கப்படும். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால, வேறு ஒருவராலயம் அல்ல, வேற எந்த செயலாலயம் அல்ல, எந்த செயலாலயம் அல்ல, வேற ஏது உங்களோட பார்வையில ஓஹோ இது தேவனுக்கு நீதி, அது தேவனுக்கு நீதி, இப்படி செய்தால் நல்லது, ஓஹோ நான் தான் எல்லாரையும் விட விசுவாசி, நான் தான் எல்லாரையும் விட பரிசுத்தவான், ஓ நான் தான் எல்லாரையும் விட ஆராதனை வீரன், ஜப வீரன், ஒன்றுமே அல்ல. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால மட்டும்தான் நாம நீதிமானாக்கப்பட்டோம். இந்த காரியம் உங்களோட வாழ்க்கையில பெரிய தாழ்மையை கொண்டிரும். பெரிய தாழ்மை. இன்னைக்கு மாம்சத்துக்குள்ள என்ன இருக்காம்? பெருமை, ஆவிக்குரிய பெருமை, ஜீவனத்தின் பெருமை. சோ அந்த பெருமை மனுஷன் வாழ்க்கையை அழிச்சிடும். சோ என்னுடைய ஜெபம், நான் அறிஞ்சு கொண்டேன், ஓ கர்த்தர் என்னுடைய கிரிகளினால் என்னோட கூட இருக்கிற, இதெல்லாம் பெருமை. இது மதவாதிகளிடத்தில் இருக்கிற பெருமை. மதவாதிகள் யாரு? மாம்சத்துல பலன் கொண்டவர்கள். பவுல் வந்த ஒரு காலத்துல மதவாதியத்தான் இருந்தார். அவர் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவர் என்ற ஒரு பெருமை அவருக்கு இருந்துச்சு. சோ அதே போல நாங்க அப்படி இருக்க முடியாது. ஆகவே இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து இன்னும் ஒருவரால தான் நாம் என்ன செய்வோமா? ஆளுகை செய்வோம். இப்ப நானும் இயேசுவும் என்னவாம்? 1 கொரிந்தியர்ல சொல்லப்படுது 6ஆம் அதிகாரத்துல அவரோட ஒரே ஆவியாய் சேர்ந்திருக்கிறோம். புது சிருஷ்டி, ஒரே ஆவியாய் சேர்ந்திருக்கிறோம். ரோமர் 8:16-17 சொல்லப்படுது நாம் என்ன செய்யறோம்? அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறோம், சுதந்திரவாளியா இருக்கிறோம். கலாத்தியர்ல சொல்றோம் அவருடைய சுதந்திரவாளி. சுதந்திரவாளி என்று சொன்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்துல இன்ஹெரிட்டன்ஸ், இன்ஹெரிட் வேண்டா, ஒரு மரிச்ச பிறகு நமக்கு வருகிற உரிமை, அதான் இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்றது. இன்ஹெரிட்டன்ஸ், உரிமை. இயேசு மரிச்சபடியிலான நாம அவருடைய வாரிசாக மாறுகிறோம். உரிமை, அவருடைய சொத்து, அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய உரிமை. இயேசுனுடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டார். அந்த அவருடைய வஸ்திரம் என்னவா இருந்துச்சு? அவருடைய நீதியா இருந்துச்சு அடையாளம். அந்த வஸ்திரத்தை தொட்ட பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகப்பட்டார். அந்த வஸ்திரத்தை சீட்டு போட்டார். அந்த வஸ்திரம் பாத்தீங்கன்னா அது அந்த தச்சது இல்லை என்று சொல்லப்படுது. அங்கே மனுஷனுடைய கையின் வேலையால இருந்தது இல்லை என்ற மாதிரி அதுல சொல்லப்படுது. ஏன்னா அது தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதி மனுஷனுடைய கையினால வந்ததல்ல, நம்முடைய கிரியினால வந்ததல்ல. சோ அப்ப ஒரு கிறிஸ்தவனை அல்லது ஒரு மனுஷனை இன்றைய பாவம் சாபம் அழுக செய்தண்டா காரணம் என்ன? அவன் இன்னும் நியாயப்பிரமாணத்துக்கு இருக்கிறான், அல்லது சத்தியத்தை அறியாம இருக்கிறான், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லை, அல்லது கிருபைக்குள்ள பிரவேசிக்க மனதில்லை, அல்லது கிருபையின் சுவிசேஷத்தை கேட்க மனதில்லை. சோ கிருபையை நாம நிராகரிக்கிற பொழுது பாவம் எங்களை சாபம் ஆளுக செய்யுது. ஆனா அநேகர் நினைக்கிறீங்க நீங்க கிருபையை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, கிருபைக்குள்ள இருக்கிறீங்கன்னு. இல்லை, அவனுடைய கிரியைகள் அவனை வெளிப்படுத்து யாருன்னு. அந்தந்த சபை அது நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அல்லது கிருபை கீழே அந்த அவருடைய கிரியை வெளிப்படுத்து. நீங்க விரும்பியோ விரும்பலையோ நான் பிரசங்கிச்சு ஆவேன், நான் பேசி ஆவேன், நான் பேசுறேன்னு உங்களுக்கு யாரும் சொல்ல முடியாது. ஆகவே
நீங்க நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பற்றாம கிருபைக்கு கீழ்ப்பற்றுங்க. கிருபை கீழ்ப்பற்றுங்க. நீங்க கிருபைக்கு கீழ்ப்பற்றிருக்கணும் என்று சொன்னா நீங்க நியாயப்பிரமாண போதகம் சபை கீழே இருக்க முடியாது. நீங்க இயேசு கீழே இருந்தா அவர் உங்களை ஆளுகை செய்வார். அவருடைய ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். ஆவியானவர் உங்களை வழி நடத்த சில வேளை உங்களோட மாம்சத்துக்கு அது பிழையா தெரியும், ஆனா முடிவு சரியா இருக்கு. ஏன்னா நம்முடைய மாம்சம் ஆவிக்குரியதை நம்முடைய சிந்தை செவள அறிய முடியாது. தேவனுடைய அன்பை அறிவிக்கட்டாத அன்புன்னு சொல்றாரு. சோ தேவனுடைய அன்பு அறிவிக்கட்டாண்டா அவருடைய கிருபையும் அறிவிக்கட்டாதான். சோ அந்த அறிவிக்கட்டாத அந்த அன்பை, அந்த கிருபையை ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார்? கற்றுத்தருவார். சோ நாம் ஆவியானவருக்கு கீழ்ப்படிவோம். இந்த ஆவியானவர் மட்டும்தான் தேவனுடைய காரியத்தை வெளிப்படுத்த முடியும். அவர் கிருபைக்குள்ளதான் நம்ம வழிநடத்த முடியும். ஆமென். சோ சொல்லுவோமா? எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க இன்றைக்கு எஸ், இந்த வாழ்க்கையில இனி பாவம் சாபம் ஆளுகை செய்ய முடியாது? எஸ். ஏண்டா இயேசு சொல்றார், அதை விட இது அதிகமாக கிரியை செய்யுமா? பாவம் மரணம் எப்படி உங்களை ஒரு மனுஷனை ஆண்டு, அதை விட அதிகமாக தேவனுடைய கிருபை ஒரு மனுஷனை ஆளுகை செய்ய ஆளுகை செய்யும். அதுக்குரிய வழியைத்தான் இயேசு சிலுவையில செய்து முடிச்சிருக்கிறார். முடிச்சது மட்டுமல்ல, விசுவாசிக்கிற எங்களுக்குள்ள ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எங்களை வழி நடத்துதான். அப்ப மாம்சத்தின்படி நடாமல் இருக்கிறவர்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை இந்த பூமியில. சோ ஆகவே கிருபையினால நடவுங்க, கிருபைக்கு கீழ்ப்படியுங்க, கிருபையின் உபதேசத்தை பிரசங்கிங்க, கிருபையின் கடவுளிடத்துல ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தாவிடத்துல ஜெபம் பண்ணுங்க, அன்பினால் ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யுங்க. அன்பினால, யார்ட்ட அன்பினால? கிறிஸ்துவின் அன்பினால. சோ கிறிஸ்துவின் அன்பினால நீங்க ஊழியம் செய்ய நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழேயோ அல்லது பாவத்துக்கு கீழேயோ சாபத்துக்கு கீழேயோ யாரை நீங்க நடத்த மாட்டீங்க. உங்களை அறியாமலே இன்றைக்கு அநேகரை நீங்க பாவத்துக்குள்ள சாபத்துக்குள்ள நடத்துறீங்க. குடும்பங்கள் சத்தியத்தை அறியாம சீர்கட்டு போகுது, சின்ன பின்னமா. ஆகவே நீங்க மனம் திரும்புங்க, கிருபையை பிரசங்கிங்க, கிருபையை கீழே ஜனங்களை நடத்துங்க. மனுஷனுக்கு கிரியனான நீதிமானாகிற, கிரியனால் ஆசீர்வதிக்கப்படுகிற காரியங்களை உட்பிரவேசிக்காதீங்க, புகுத்தாதீங்க. சோ அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்? சீர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது தேவனுடைய கிருபையில வளர்றஸ், அவருடைய சத்தியத்துல வளர்றஸ். அதான் இயேசு சொன்னார், மெய்த்தேவனாக இயேசுவை அறிகிறதும் அவருக்குரிய காரியம் அறிவதுதான் நித்திய ஜீவன். சோ இயேசுடைய ஜீவன் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப அவரோட நாம் ஆளுகை செய்யணும். காரணம், நாம உட்கார்ந்து இருக்கிறோம், பிதாவுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். உட்காராம நாம ஆளுகை செய்ய முடியாது. நீங்க உட்காருங்க. காரணம் என்ன? இயேசு உங்களை நீதிமானாக்கிட்டார், பரிசுத்தவானாக்கிட்டார், இயேசு உங்களை ஆசீர்வதிச்சிட்டார், இயேசு உங்களுக்கு தேவையான சகலதையும் தந்திருக்கிறார். நீங்க இப்ப புது சிருஷ்டி. சோ ஆகையால நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்ப உங்களோட வாழ்க்கை வேற. நீங்க கீழானவே இல்லை, நீங்க மேலானைய தேடக்கூடிய வாழ்க்கை. ரைட்? பிதாவுடைய மேசையில நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவருடைய மேசையில வந்தவனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, எந்த குறையும் இல்லை. அவருடைய விருந்துக்கு வந்திருக்கிறீங்க, அவருடைய குடும்பத்துல வந்திருக்கிறீங்க. அவரிடத்துல வந்திருந்தா உங்களுக்கு எந்த அந்த மேசையில எது குறைவும் இல்லை. தேவனுடைய மேஜையில எந்த குறையும் இல்லை. திருப்தியான ஆகாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரிடத்துல வந்தவர்களுக்கு திருப்தியான ஆகாரத்தை கொடுத்தார். அப்ப அவர் உங்களை மேசைக்கு அழைச்சிருக்கிறார். அவருடைய மேசைக்கு அழைச்சிருக்கிறார். ராஜா உங்களை மேசைக்கு அழைச்சிருக்கிறார். அங்க சகல சாப்பாடுகளும் பனிமுட்டுகளும் சகல பரிபூர்ணங்களும் அங்க வைக்கப்பட்டிருக்கு.
அதை எடுத்து புசியுங்க, ஆளுகை செய்யுங்க. அன்பினால ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா துதி கன மகிமையும் அவர் ஒருவருக்கே, இயேசுவின் மூலமாய். ஆமென்.